ஓகே கைஸ், இப்போ அந்த கிரெடிட் கார்டுனா என்னன்னு பார்க்கலாமா? தெரியாதவங்க ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிரெடிட் கார்டுங்கிறது பேங்க் அல்லது ஃபைனான்ஸ் கம்பெனி கொடுக்குற ஒரு சிம்பிளான கார்டு. இதை யூஸ் பண்ணால் நமக்கு கேஷ் இல்லைனா கூட நம்மளுக்கு வேணுங்கிற ஐட்டம்ஸ் வாங்கிக்கலாம், ஷாப்பிங் பண்ணிக்கலாம், எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குமே பேங்க் நமக்கு ஒரு லிமிட் கொடுக்கும். அதை யூஸ் பண்ணிட்டு ஒரு சர்டைன் டைம்குள்ள அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி கொடுக்காம விட்டுட்டோம்னா எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் கட்டணும். இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. உங்கள் கார்டோட லிமிட் 1 lakh கொடுத்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு 25,000 யூஸ் பண்ணிட்டீங்க. லைக் லேப்டாப் வாங்கியிருக்கலாம், இல்லை ஃபோன் வாங்கியிருக்கலாம், ஏதாச்சும் யூஸ் பண்ணிட்டீங்க. இப்போது அந்த நெக்ஸ்ட் மந்த் பில் வந்தப்போ அந்த 25,000 பே பண்ணணும். அப்படி கொடுக்காம விட்டுட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து அது 30,000 ஆகலாம், ஒரு 40,000 கூட ஆகலாம். அதனால் அந்த டைமுக்குள்ளே பணத்தை நீங்கள் பே பண்ணிடணும். நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது லிமிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்டு, பில்லை வந்து டைமுக்குள்ளே பே பண்ணிடணும். தேர்டு, கொடுக்காம விட்டால் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். ஸோ கவனமாக அதை பார்த்துக்கணும். அண்ட் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணாதான் நல்ல வழியில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் பில்லிங் டேட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் டேட். இப்போ நம்ம இதை பற்றி ஈஸியாக தெரிஞ்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு பில்லிங் டேட்னா உங்கள் கிரெடிட் கார்டில் எக்ஸ்பென்சஸ் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகிற டேட் தான் பில்லிங் டேட்னு சொல்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் டேட்னா உங்கள் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சம்மரியாக வர டேட் தான் ஸ்டேட்மெண்ட் டேட். இன்னும் ப்ராக்டிக்கலான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ 1ஆம் தேதியில் நீங்கள் ஒரு 2,000 ரூபாய்க்கு ஃபியூயலில் பே பண்ணியிருக்கீங்க. 5ஆம் தேதியில் ஒரு 3,000 ரூபாய்க்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. 20ஆம் தேதியில் ஒரு 5,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணியிருக்கீங்கன்னா இது எல்லாமே 30ஆம் தேதிக்கு ஸ்டேட்மெண்ட்டில் 10,000 ரூபான்னு சொல்லி வரும். நீங்கள் எவ்வளோ ஷாப் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோ அமௌண்ட்டை அது காட்டும். நீங்கள் அந்த டைமுக்குள்ளே பில் கட்டினா இன்ட்ரெஸ்ட் இல்லை. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இன்ட்ரெஸ்ட் வந்து பில் அதிகமாகும். ஸோ பில்லிங் டேட், ஸ்டேட்மெண்ட் டேட் புரிஞ்சுக்கிட்டு பில் டைமுக்கு கட்டினா சேஃப். இல்லைன்னா உங்களுக்கு தான் ப்ராப்ளம். மறக்காமல் இதை இன்னொரு வாட்டி ரீகால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டியூ டேட் அண்ட் கிரேஸ் பீரியட். இப்போது ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் டியூ டேட் வரைக்கும் இருக்கிற டைம் தான் கிரேஸ் பீரியட்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து 5ஆம் தேதி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டியூ டேட் 25ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்கலாங்க. இப்போது அது 5ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் இருக்குது இல்லையா, அந்த டைம் பீரியட் தான் கிரேஸ் பீரியட்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஃபுல்லாக பில் அமௌண்ட்டை கட்டி முடிச்சுட்டா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதை மிஸ் பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டும் வரும், ப்ளஸ் பெனால்ட்டியும் சேர்ந்து தான் கட்டணும். ஸோ இது நம்மளுக்கு தான் கஷ்டம். ஓகே, இப்போ தாங்க ரொம்ப பெரிய ட்ராப்பு. அது என்னன்னு கேட்குறீங்களா? மினிமம் டியூ. இந்த மினிமம் டியூன்னா என்னென்னா, ஸ்டேட்மெண்ட்டில் ஃபுல் பில் அமௌண்ட் வரும். அதாவது ஒரு 20,000 வந்துச்சுன்னா மினிமம் டியூ ஒரு 2,000ன்னு சொல்லி வரலாம். நீங்கள் இது மட்டும் கட்டினா போதும்னு யோசிச்சுட்டு அந்த 2,000 கட்டி முடிச்சிருவீங்க. ஆனால் பேலன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நெக்ஸ்ட் மந்தில் பில் அதிகமாக வரும். ஸோ மினிமம் டியூ கட்டினா பில் க்ளோஸ் பண்ண முடியும்னு தோணும். ஆனால் பி கேர்ஃபுல், டைமுக்கு ஃபுல்லாக பில்லை கட்டிட்டா தான் சேஃப்டி. நீங்கள் எப்படி அந்த 2,000 ரூபா அந்த 1,000 ரூபாயை கட்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு டபுளாக போய்கிட்டே இருக்கும். நீங்கள் மினிமம் டியூ பற்றி புரியாமல் கட்டிட்டு கஷ்டப்பட்டிருக்கீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எத்தனை பேர் இந்த மாதிரி பே பண்ணியிருக்கீங்க? இதை பற்றி இன்றைக்கி தான் தெரிஞ்சுன்னு சொல்கிறவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு கிரெடிட் ஸ்கோர் அண்ட் சிபில் ஸ்கோர். உங்களோட ஃபினான்சியல் ஹெல்த்துக்கு கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப ரொம்ப முக்கியம். 300 to 900 வரைக்கும் இருக்கும். 750க்கு மேலே இருந்துச்சுன்னா லோன், பர்சனல் லோன் எல்லாமே ஈஸியாக அப்ரூவ் ஆகும். சிபில் ஸ்கோர்னா உங்கள் கிரெடிட் யூசேஜோட ரிப்போர்ட்டு தான். நீங்கள் பில் டைமுக்கு கட்டிட்டீங்க, இஎம்ஐ கரெக்டாக செட்டில் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். லேட் பண்ணிட்டீங்கன்னா இல்லை ஃப்ராடில் சிக்கினீங்கன்னா ஸ்கோர் டேமேஜ் ஆகும். எக்ஸாம்பிள், ஹோம் லோன் அப்ளை பண்ணால் நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் அப்ரூவல் ஈஸியாக ஆகும், இல்லைன்னா ரிஜெக்ட் ஆகலாம். நீங்கள் கிரெடிட் ஸ்கோர் பற்றி கேட்டிருக்கீங்களா? ஸ்கோர் செக் பண்ண ஹேபிட் இருக்கா? சொல்லுங்கள். இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் கேட்குறீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கே நிறைய பேர் ஃப்ரீயாக பணம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு யோசித்து கிரெடிட் கார்டு வாங்கிடுறாங்க. பின்னாடி பில் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி சிக்கிக்க கூடாதுன்னு தான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். உங்களுக்கு உண்மையாக இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும்தான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண வேணும். இல்லைனா
ரிவார்ட் பாயிண்ட்ஸோ இஎம்ஐ ஆஃபரோ இதெல்லாமே நம்மளை டெம்ப் பண்ணும். ஆனால் லாஸ்ட்டில் உங்கள் பாக்கெட் தான் எம்டி ஆகும். ஸோ கார்டு வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள் பட்ஜெட், இன்கம், யூஸ் பண்ணுறதுக்கு பிளான் எல்லாமே தெரிஞ்சால் மட்டும் வாங்குங்க. இல்லைன்னா வாங்காமல் இருக்கிறது பெஸ்ட்டு. ஓகே கைஸ், இப்போது உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறேன். சேஃப்டி டிப்ஸ் சொல்கிறேன், கேளுங்க. ஃப்ராடில் சிக்கிட்டோம்னா கஷ்டம்தான் கைஸ். ஸோ ப்ராக்டிக்கலாக சேஃப்டி டிப்ஸ் என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். மறக்காமல் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு ஓடிபி, பின் நம்பர்லாம் யாருக்குமே ஷேர் பண்ணவே கூடாது. அண்ட் ஃப்ராட் கால்ஸ் வந்தால் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. அண்ட் பப்ளிக்கில் ஒய்ஃபைல பேமெண்ட் பண்ணவே கூடாது, ஏன்னா ஈஸியாக டேட்டாவை திருடிட்டு போயிடுவாங்க. ஸ்டேட்மெண்ட்டை ரெகுலராக செக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களோட பில்லை மிஸ் பண்ணாமல் கட்ட முடியும். அன்யூஸ்டு கார்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கணும். அண்ட் பாஸ்வேர்டு ஸ்ட்ராங்காக செட் பண்ணிக்கணும். 1 2 3 4 அந்த மாதிரிலாம் செட் பண்ணிங்கன்னா ஈஸியாக எடுத்துருவாங்க. எக்ஸாம்பிள், ஓடிபி ஷேர் பண்ணால் ஃப்ராடில் சிக்னா பணம் திரும்ப கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ பி கேர்ஃபுல். நீங்கள் அந்த மாதிரி சிக்கியிருந்தீங்கன்னா, இல்லை அதிலிருந்து எப்படி தப்பிச்சிங்க, எப்படி உங்களோட அமௌண்ட்டை எடுத்தீங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது நிறையா பேர்த்துக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது ஸ்மார்ட் பட்ஜெட்டிங். கார்டு யூஸ் பண்ணால் கன்வீனியன்ஸ் தான், ஆனால் பட்ஜெட் பிளான் பண்ணால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இன்கம்க்கு தகுந்த மாதிரி தான் பட்ஜெட்டை ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் எமர்ஜென்சி ஃபண்டுக்கு மெயின்டைன் பண்ணிக்கலாம். பில்லை ஃபுல்லாக கட்டிட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட்லேருந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். ரிவார்ட் பாயிண்ட்ஸுக்கு அப்புறம் அன்னெசரி ஷாப்பிங்லாம் பண்ணக்கூடாது. சும்மா பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நினச்சிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி இஷ்டத்துக்கு ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இஎம்ஐ ஆப்ஷன் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஸ்மார்ட்டாக பட்ஜெட் பண்ணால் உங்கள் ஃபினான்சியல் லைஃப் ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஓகே கைஸ், இப்போ கிரெடிட் கார்டு பற்றி ஃபுல்லாக புரிஞ்சிருப்பீங்க. இப்போ ஒரு ஸ்மால் ரீகேப் பார்க்கலாமா? பில்லிங் டேட், ஸ்டேட்மெண்ட் டேட் புரிஞ்சுக்கிட்டு பில் ட்ராக் பண்ண ஈஸியாக இருக்கும். டியூ டேட் டைமுக்கு கட்டினா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. மினிமம் டியூ டேட் அதை மட்டும் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் தான். ஃபுல்லாக பில் பே பண்ணிட்டீங்கன்னா சேஃப்டி. கிரேஸ் பீரியடுக்கு புரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணால் பெனிஃபிட். ஸோ நெக்ஸ்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகமாக வரும். ஸோ கேர்லெஸ்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. பெனால்ட்டி ஃபைன்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் வராமல் தடுத்துக்கோங்க. கிரெடிட் ஸ்கோர், சிபில் ஸ்கோர் உங்கள் ஃப்யூச்சருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓடிபி ஷேர் பண்ணால் ஃப்ராடில் சிக்கலாம். ஸோ பி கேர்ஃபுல். பட்ஜெட் பிளான் பண்ணால் ஸ்மார்ட் லைஃப் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணால் சேஃப்டியாக இருந்துச்சுன்னா ஸ்மார்ட்டாக கிரெடிட் கார்டு ஹேண்டில் பண்ண ஈஸியாகும். நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு யோசிக்கிறீங்களா? ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த விஷயங்கள் உங்களுக்கு என்னென்ன ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள், எது தெரியாத விஷயங்கள்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் ஃப்ராடில் சிக்கியிருந்தாலோ, இல்லை யாராவது உங்களோட அக்கௌண்ட் இல்லை உங்களோட ஓடிபி இதெல்லாம் ஷேர் பண்ணி நீங்கள் அதிலிருந்து எப்படி வெளியே வந்தீங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோ ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். இதை மட்டும் மறந்துடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே தெரியணும். சேனல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண ரெடியாக இருக்கேன்.